துவா கேட்கிற நேரம் நாங்க எந்த துவா கேட்டாலும் யாருக்கா இருந்தாலும் சரி, துவா கேட்டுக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது. அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் நாங்க பாக்குறோம், எல்லாரும் சர்வசாதாரணமா சொல்றாங்க. அப்படி சொல்லவே கூடாது. ஒரு மனிதன் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டா, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபில்லி இன் ஷி'த, இப்படி நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் நீ நாடினால் என்ன மன்னி யா அல்லாஹ், நீ நாடினால் எனக்கு இதத்தா யா அல்லாஹ். இப்படி கேட்க கூடாது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை, ரிஸ்க, நல்ல பரக்கத்தை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அது இன்ஷா அல்லாஹ் அது சரி வராது. அங்க துஆவுல இன்ஷா அல்லாஹ் இல்ல, துஆவுல இன்ஷா அல்லாஹ் இல்ல, அது சொல்லவே கூடாது. நாங்க எங்களுக்கு கேட்டாலும் சரி, அடுத்தவங்களுக்கு கேட்டாலும் சரி, யா அல்லாஹ் நீ இத தா என்று உறுதியாக கேட்கணும். இதா தஆ அஹதுக்கும் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, உறுதியா கேட்கணும். யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபில் இன் ஷி'த, யா அல்லாஹ் நீ நினைச்சா, நீ நாடுனா மன்னிச்சிரு யா அல்லாஹ், நீ நாடுனா இது தா யா அல்லாஹ். இல்ல ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கையேந்தி யா அல்லாஹ் யத்தா என்று உறுதியா கேட்கணும். ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, அவர் உறுதியா கேளுங்க, யா அல்லாஹ் இத நிச்சயம் நீ தா யா அல்லாஹ். நீங்க அல்லாஹ்விடத்துல உறுதியா கேளுங்க, யா அல்லாஹ் நீ தரணும் யா அல்லாஹ், நீ தருவா யா அல்லாஹ். உறுதியா கேளுங்க, யா அல்லாஹ் நீ நினைச்சா தா யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ நினைச்சா நீ நாடினால் தா யா அல்லாஹ். இப்படி கேட்க கூடாது, இது தவறு. அப்ப எனவே நாங்க உறுதியாக அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும், யா அல்லாஹ் இத தா யா அல்லாஹ், இத தந்திரி யா அல்லாஹ், இத தா யா அல்லாஹ் என்று நாங்க துஆ கேட்க வேண்டும்.